ஹாய் கைஸ், நான் தான் உங்களோட பிஓஷன் பேசுகிறேன். டுடேயோட டாபிக் என்னென்னா, ஓவர்டன் பிபிஐயில் பண்ணுற தரமான சம்பவம் அண்ட் சர்ஃபாஸ் கானோட வெறித்தனமான பேட்டிங், ருத்துவோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் படிக்கல் விஜயசர் ட்ரோஃபியில் பண்ண 2 பெரிய சம்பவங்கள் அண்ட் குட்டி ரவுடி வெங்கடேஷ் ஐயர் ஆர்சிபி பிளேயிங் லெவலில் இருப்பாரா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், இந்த இயரோட ஃபஸ்ட்டு சூப்பர் ஓவர் ஜேஎஸ்கே டீம் சவுத் ஆஃப்ரிக்கா T20 நடந்திருக்கு. அதில் பட்லர் அண்ட் கிளாஸ்னு விக்கெட் எடுத்து வெறும் 5 ரன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஜேஎஸ்கே டீமு. அடுத்து வந்த ஜேஎஸ்கே டீம் வந்து ரிலீவர்ஸும் 2 பால் 2 4 அடித்து மேட்சே முடிச்சுட்டாரு. இந்த சீசனோட ஜேஎஸ்கே வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேப்பர் போர்டில் வந்து ஒரு டீம் இருக்குது, ஆனால் ஆன் போர்டில் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஓவர்டனை பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி நான் என் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் ஓவர்டனை பற்றி. அவர் கிடைக்கிற சான்ஸ் வந்து எல்லாமே பயங்கரமாக யூஸ் பண்ணுறாரு. இப்போ நடக்கிற பிபிஎல் மேட்ச்சில் வந்து பர்ஃபார்மன்ஸ் இன்னும் ஹெவியாக இருக்குது. மேட்ச் பை மேட்ச் வந்து பர்ஃபார்மன்ஸ் இன்னும் செம்மையாக பண்ணுறாரு. அவருக்கு வந்து லாஸ்ட் இயர் ஐபிஎல்லில் வந்து சான்ஸ் அவ்வளோ வரலை. கிடைச்ச ஒரு மேட்ச் வந்து நல்லா யூஸ் பண்ணார். அப்புறம் ஆர்ஆர் எதிர்க்கான மேட்ச்சில் வந்து ஜடேஜா வந்து ஆப்போசிட்டாக ரன்னர் நின்றுட்டு இருந்தார். இவர் வந்து ஆடின ஃபஸ்ட்டு பால்லே வந்து ஒரு 6 அடித்தார். நானும் வந்து நல்ல பிளேயர் தான் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணார். ஆனால் சிஎஸ்கேயில் வந்து பிளேயிங் லெவலில் இடமே கிடைக்கல. இந்த சீசனில் வந்து அவர் நல்லா யூஸ் பண்ணால் உண்மையாக சிஎஸ்கே வந்து நல்ல பெனிஃபிட். ஆனால் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து கொஸ்டின். என்னை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து பிளேயிங் லெவலில் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஹார்ட் ஹிட்டர், நம்ம பிராவோக்கு அப்புறம் ஒரு நல்ல பிளேயர் வந்து தேடுறோம். ஆனால் நம்மளுக்கு வந்து கிடைக்கல. இப்போ பிராவோ பிளேஸில் வந்து இவரை நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஹிட்டிங் இருக்குது, பவுலிங் வந்து 140+ கிட்டத்தட்ட 150 போடுறாரு. பவுன்ஸ் பால் நிறைய போடுவார். ஹைட்டு வேறு, பவுலிங் ஆல்ரவுண்டர் வேறு. இதெல்லாம் யூஸ் பண்ணி சிஎஸ்கே யூஸ் பண்ணலாம். குவிக் ஃபார் இன்னிங்ஸ் வேறு நல்லா ஆடுறாரு. இப்போ ஒரு மேட்ச் வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆடுறாரு. இப்போ அதிரடியாக ரன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆடுறாரு. சிஎஸ்கே கிட்ட வந்து பேட்டரில் பதில் சொல்லார், நான் வந்து இருக்கேன், பிளேயிங் லெவலில் சேருங்க வந்து. இப்போ மேட்ச் பிபிஐயில் வந்து ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் சிஎஸ்கே வந்து இவர் யூஸ் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் வந்து ESPN சேனல் வந்து மென்ஸ் T20 டீம் ஆஃப் தி இயர் 2025 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 3 இந்தியன் பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. நல்ல விஷயம். இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா டீம் வந்து டெஸ்ட் 12 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 4 இந்தியன் பிளேயர் வந்து இருக்காங்க. இது வந்து சூப்பரான விஷயம். இந்தியன் பேட்டர்ஸ் வந்து எல்லாத்தையும் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிஎஸ்கே டீம் வந்து சர்ஃப்ராஸ் கானை பேஸ் ப்ரைஸுக்கு எடுத்து ஆயுஷ் மத்தருக்கு பேக்கப் பிளேயராக வந்து வச்சுக்கலான்னு பார்த்துருக்காங்க. ஆனால் சர்ஃப்ராஸ் கான் வந்து நான் பேக்கப் பிளேயர் கிடையாது, பிளேயிங் லெவலில் ஆடுற பிளேயர் அப்படின்னு சொல்லி பேட்டாவில் பேசுகிறாரு. ஏன்னா சர்ஃப்ராஸ் கான் அடிக்கிற அடி வந்து ஒன்று அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஆயுஷ் மத்தர் வந்து லாஸ்ட்டாக ஏஷியா கப்பில் வந்து சில சொல்லிக்கிற மாதிரி ஃபார்ம் இல்லை. ஆனால் சர்ஃப்ராஸ் கான் வந்து தொடர்ந்து எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சி ஆடிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் நல்லா நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னடா நம்ம எடுத்து வச்சு ஆயுஷ் மத்தர் சரி ஆட மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சர்ஃப்ராஸ் கான் அடிக்கிற அடி வந்து ஒன்று அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஆயுஷ் மத்தர் வந்து லாஸ்ட்டாக ஏஷியா கப்பில் வந்து சில சொல்லிக்கிற மாதிரி ஃபார்ம் இல்லை. ஆனால் சர்ஃப்ராஸ் கான் வந்து தொடர்ந்து எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சி ஆடிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் நல்லா நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னடா நம்ம எடுத்து வச்சு ஆயுஷ் மத்தர் சரி ஆட மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆயுஷ் மாத்திரோட ஃபார்ம் வந்து இப்படியே டவுன் ஃபால் ஆகினேச்சுன்னா பிளேயிங் லெவலில் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சர்ஃப்ராஸ் கான் வந்து ஓப்பனிங் இறக்கி விட்டுருவாங்க சஞ்சு சாம்சன் கூட. ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டெய்லி பேசுகிறபடியே இருக்குது. லாஸ்ட் நடந்த விஜயசர் ட்ராஃபியில் வந்து டீம் விக்கெட்டான சூழ்நிலை இருக்கும் போது ருத்து வந்து அவரோட வழக்கமான செஞ்சுரி போட்டு டீம் வந்து காப்பாற்றி விட்டார். கூடிய சீக்கிரத்தில் இந்தியா டீமில் வருவார். ஆஃப்டர் கோலி ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் இந்தியா டீமில் வந்து ருத்து 1 டவுன் பிளேஸில் இருப்பார். நெக்ஸ்ட் வந்து படிக்கல ஆர்சிபியோட 1 டவுன் பிளேயர் விஜயசர் ட்ராஃபியில் வந்து 2 செஞ்சுரி வச்சிருக்காரு. அதுவும் செமையாக வச்சிருக்காரு. ஒன்று வந்து ஜார்க்கண்ட் டீமுக்கு எதிர்க்க, இன்னொன்று வந்து கேரளா டீமுக்கு ஆப்போசிட்டாக வச்சிருக்காரு. சின்னசாமி கிரவுண்ட் வந்து இவர் ஹோம் கிரவுண்டு மாதிரி அந்த அடிக்கிறார். 1 டவுன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷனுக்கு வந்து ஹிட்டிங் எபிலிட்டி வேறு இவருக்கு ஹெவியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஐயர், இவர் வந்து சின்ன ரோடி ஆர்சிபி டீம் வந்து இவர் பிக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பேட்டராக தான் இருந்தார். ஆனால் இப்போ வந்து பவுலிங் ஆல்ரவுண்டராக இருக்கார். அது இல்லாமல் இப்போ லோவர் ஆர்டரில் இறங்கி நல்ல குவிக் ஃபார் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு. மேட்சை மாத்திர கெப்பாசிட்டி வந்து ஐயர்கிட்ட இருக்குது. கேகேஆர் கப் அடிக்க ஐயர் வந்து ஒரு முக்கியமான காரணம். எந்த பிளேஸில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து தெரியல ஐயரை. ஏன்னா யூஸ் பண்ணாமல் கூட போகலாம் ஆர்சிபி இந்த வருஷம் வந்து. ஐயருக்கும் படிக்கலுக்கும் தான் இந்த இயர் வந்து போட்டியே, யாரை வந்து பிளேயிங் லெவலில் சேர்க்குறது அப்படின்னு. ஆனால் மேட்ச் மாத்திர கெப்பாசிட்டி வந்து ஐயருக்கு தான் இருக்குது. என்னோட பொசிஷன் என்னென்னா ஐயரை வந்து பிளேயிங் லெவலில் சேர்க்கலாம் படிக்கலில் கம்பேர் பண்ணும்போது. லைக், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.